அடுத்ததாக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான பீரியடு. உங்க வாழ்க்கையில நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவு மகிழ்ச்சியா இருந்த பீரியட் எதுன்னா, அது இந்த சுக்கிரனோட திசை. எது அப்டின்னா, உங்களுக்கு வந்து சுக்கிரன் தான் 7, 12 கூடியவனா இருக்கார். அந்த சுக்கிர திசையில தான் நீங்க நெறைய ஜாலியா இருந்திருப்பீங்க. உங்கள காதல் வாழ்க்கை எல்லாம். ஒரு காதல் வந்துச்சோ அதெல்லாம். உங்களுக்கு ஒரே லவ்ஸ் தான். பெரும்பாலும் விருச்சிக லக்னத்துக்காரங்கலாம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவீங்க. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவீங்க. அந்த லவ் ஒரு புரட்சி திருமணமா இருக்கும். இந்த போன்ற விஷயங்கள்லாம். 7 கூடியவர் திருமணம் தருவாக சுக்கிர பகவானாக இருப்பதால் கல்யாண யோகங்கள் எல்லாம் ஏற்படும். அவரே 12 கூடியவராகவும் இருக்கிறார். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நெறைய நீங்க செலவு பண்ணிட்டே இருப்பீங்க. உங்க வாழ்க்கை செட்டில் ஆவறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகும். கிட்டத்தட்ட 10, 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது செட் ஆகும். உங்க விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கு இந்த புதனுடைய பீரியட்ல நெறைய கோர்ட்டு, கேஸ், வழக்கு, பிரச்சனை இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதே மாரி இந்த விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு கேது திசை படுத்துற பாடு மாரி ஒரு பாடு யாருக்குமே கிடையாது. கேது திசை படாத பாடு படுத்திரும். இந்த விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கு. சந்திர திசை உலகமகா பாடுபடுத்திரும். காரணம் என்னன்னா, அப்படின்னா 9 கூடிய பாதகாதிபதியா இருக்கான்.